பாரிஜாதம் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். வர்ஷினியுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இங்கே இசை ஒரு பெரிய பொய்யை சொல்கிறாங்க. அதாவது வர்ஷினி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் ஆதாரத்தோட வீட்டில் சொல்லும்போது, வர்ஷினி கர்ப்பமாக இல்லை, நான் தான் கர்ப்பமாக இருக்கேன்னு இசை சொல்ல, விஷாலும் அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறாங்க. சுபத்ராவை கையில் பிடிக்கவே முடியலை. வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதே சந்தோஷத்தோட இசையை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல அங்கே இருக்கவங்க எல்லார்கிட்டையும் எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, என் சின்ன மருமக இப்போ கர்ப்பமாக இருக்கா, உண்டாயிருக்கா அப்படின்னு அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த, கூட இருக்கிறவங்க சுபத்ராவை மிரட்டுறதுக்குன்னு வீட்டுக்கு ஒரு ஆள் வரப்போகுதுன்னு அவங்களும் கிண்டலாக பேச, இசைக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை, திணறிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீஜா மௌனமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்ரீஜாவுக்கு இது பொய்ன்னு தெரியும், ஆனால் அவங்க அதை வெளியில் சொல்லாமல் மௌனமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு இங்கே இசை பேரில் அபிஷேகம் பண்ணுறது, நெய்வேத்தியம் பண்ணுறதுன்னு நிறையா விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. ஸோ கடைசியில் சுபத்ராவுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீஜா ராகவ் கிட்ட தன்னால் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரணுமே தவிர வேறு யார் மூலமாகவும் நான் வரவும் விட மாட்டேன், அந்த குழந்தைய உயிரோடும் விட மாட்டேன்னு இங்கே ராகவ் கிட்ட சொல்ல, ராகவ் அந்த குழந்தைய இந்த வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், இந்த வாழ்க்கையே வர்ஷினி போட்ட பிச்சை அப்படின்ட்டு இங்கே ஸ்ரீஜாவை ஒரு பக்கம் வான் பண்ண ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.